எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் இந்தியாவில் இந்துத்துவ கோட்பாட்டின் அடிப்படையில் ஒரு அரசியல் இயக்கம் தொடர்ந்து தூய்மையோடு இயங்குகிறது என்றால் அந்த இந்துத்துவ கோட்பாட்டு எதிர்ப்புங்கிற அந்த நிலைப்பாட்டில் தூய்மையாக இயங்குகிறது என்றால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மட்டும்தான். அதை நான் தற்பெருமைக்காக சொல்ல. இப்போ நம்முடைய சகோதரி மாயாவதி அவர்கள் பாரதிய ஜனதாவோடு சேர்ந்து தான் எம்பவர் ஆனாங்க. நம்முடைய தலைவர் ராம்விலாஸ் பாஸ்வான் அவர்கள் இன்றைக்கி மந்திரி சபையில் இருக்கிறார். நம்முடைய தலைவர் ராம்தாஸ் அத்வாலே மந்திரி சபையில் இருக்கிறார். நம்முடைய சகோதரர் உதித் ராஜ் தாமரை சின்னத்திலே நின்று ஜெயிச்சிட்டார். எனக்கு தெரிஞ்ச அகில இந்திய அளவில் இந்த 4-5 தலைவர்கள் தான் பெயர் விட்டு சொல்லக்கூடிய அளவில் இருக்கிறாங்க. இந்திய அளவில் இருக்கக்கூடிய எல்லா தலித் தலைவர்களும் இந்துத்துவ சக்திகளோடு சமரசமாகி விட்டார்கள், நீர்த்து போய்விட்டார்கள். இதை நான் குற்றச்சாட்டாக சொல்லலை, விமர்சனமாக சொல்லலை. தாக்கு பிடிக்க முடியல, எதிர்த்தவர்கள் தான், எதிர்த்து போராடியவர்கள் தான். இப்போ இந்துத்துவம் எப்படி தன்மைப்படுத்துதுன்னு பாருங்க, எல்லோரையும் எப்படி நீர்த்து புக வைக்கிறதுன்னு பாருங்க. ஆனால் இன்னைக்கு 20 வருஷமாக தேர்தல் அரசியலுக்கு 17 வருஷம் ஆகுது. 99 நாம 17 ஆண்டுகளாக இந்த நிலைப்பாட்டில் உறுதியாக நிற்கிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி.